Hello friends, welcome to Knowledge King. Knowledge is power. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பஜாஜோட PX 97 அப்படின்ற ஏர் கூலருடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட் எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் தர்மக்கோலால் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை எடுத்துருவோம். இப்போ இந்த ஏர் கூலரை நம்ம பாக்ஸிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம இது வெளியே எடுத்துட்டோம். இந்த ஏர் கூலரை சுற்றி நல்லா பாலித்தீனால் கவர் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு கேப்பும் இல்லாமல். இந்த ஏர் கூலர் சென்டரில் 1300 RPM உள்ள ஒரு ஃபேன் இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஹனி கோம் கொடுத்துருக்காங்க 3 சைடும். இதோடைய பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 190 வாட்ஸ். நாம் இப்போ இதை சுற்றி இருக்கிற எல்லா பாலித்தீன் கவரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இதோட 1 இயர் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன்லேருந்து வர காற்று மேலே கீழே லெஃப்ட் ரைட் போகிறதுக்காக ஸ்விங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மேலேயும் கீழேயும் போகிறதுக்கான ஸ்விங்ஸ் நம்ம மேனுவலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியும், லெஃப்ட் ரைட் போகிற ஸ்விங்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இங்கே 2 ஸ்க்ரால் நாப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபேனோடைய ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், இன்னொன்று ஸ்விங் அண்ட் பம்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும். ஃபேன் கண்ட்ரோல் மொத்தம் 3 லெவல் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ் அண்ட் பம்பில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்விங் வித் வாட்டர் பம்ப் அண்ட் வெறும் வாட்டர் பம்ப், இதுக்காக 3 இது கொடுத்துருக்காங்க. இது போல் 3 சைடும் ஹனிகோம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹனிகோம் தான் வாட்டரை கண்டினியூஸாக ஃப்ளோ பண்ணினே இருக்கும். இதனால் ஈரப்பதமாகி நல்ல சில்லுன்னு ஏர் கொடுக்கும். இதுதான் அந்த 1300 RPM உள்ள ஒரு மோட்டார். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 3 சைடும் அந்த கோமில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக பைப் கனெக்ட் ஆகிருக்கும். இது வழியாக தான் வாட்டர் பம்ப் ஆகினே இருக்கும். மூணு சைடும் இது போல் 2 நாப் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் திருக்கிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் மறுபடியும் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த லாக்கர் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இருக்கிறத திருப்பிட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இது பார்க்குறதுக்கே நல்லா ப்யூர் ஒயிட்டாக நல்லா அழகாக இருக்குது. இது கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் இது போர்ட்டபுளாக ஈஸியாக மூவ் பண்ணின்னு போயிடலாம். இதுக்கு 4 வீலரும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபேன் கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3rd லெவல் அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு 2nd லெவல். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1st லெவல். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்க்ரோல் ஆகாது. மறுபடியும் நம்ம பேக்கில் தான் வர மாதிரி இருக்கும். 2 3 1. அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் அண்ட் பம்ப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்விங் மட்டும்தான் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்ப் பண்ணும். அதே போல் ஸ்விங் லெஃப்ட் டு ரைட்டும் ஆகும். இப்போ வாட்டர் இல்லை, அதனால் வந்து அது நம்மளுக்கு தெரியல. நான் வாட்டர் ஊற்றி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாட்டர் மட்டும்தான் பம்ப் ஆகும். இப்போ ஸ்விங் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஒரே டைரெக்ஷனில் இதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம வெறும் வாட்டரை மட்டும் பம்ப் பண்ணினே இருக்கலாம். இதுதான் இதில் இருக்கிற 2 நாப்ஸ். இதுக்கு பின்னாடி இது மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டர் ஊற்றிக்கலாம். நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றிங்கன்னா நார்மல் கூலிங் தான் அடிக்கும். இதில் ஐஸ் வாட்டரோ இல்லை ஐஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஏசியில் வர்ற அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு சில்லுன்னு கூலிங் கிடைக்கும். நீங்கள் பின்னாடி தண்ணி ஊற்றவே உங்களோட இண்டிகேட்டரில் வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து மினிமம் லோ அளவுக்கு ஊற்றிட்டு தான் நீங்கள் வந்து பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வாட்டர் வந்து ஒழுங்காக பம்ப் ஆகாது. ஸோ மினிமம் நீங்கள் லோ லெவல் வரையும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பம்ப் மோடில் வச்சு நம்ம ஃபேனை ஸ்டார்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹனிகோமில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இது பார்க்குறதுக்கே தெரியும், நல்லாவே தண்ணி வர்றது அப்படியே ஃப்ளோ ஆகிறது.
இது மாதிரி 3 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி கண்டினியூஸாக பம்ப் ஆகினு ஃப்ளோ ஆகினே இருக்கும். அதனால தான் நடுவில் இருக்கிற ஃபேன் வந்து நல்லா சில்லுன்னு காற்று கொடுக்கும். இதோடைய பின்னாடி இதோடைய பாட்டம் அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளாக் கலரில் ஒரு ரப்பர் நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த நாப் எடுத்திங்கன்னா டேங்க்கில் இருக்கிற மொத்த தண்ணியும் வெளியே வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணியை ரெகுலராக மாற்றினே இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாட்டர் ஸ்மெல்னஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஏர் ஃப்ளோ ஆகும்போது அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து வரும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாட்டரை க்ளீன் பண்ணிவிட்டு புது வாட்டர் ஊற்றினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காற்று கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஒரு வாசனையும் இருக்காமல் இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் இது ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இது நல்லாவே கூலிங் கொடுக்குது. இந்த சம்மர் சீசனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்டே இல்லாத, அதாவது ஏரே வராத ஒரு ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தரை ஃபுல்லாக வந்து தண்ணி மாதிரி வாட்டரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.